ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 9 HD இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அப்படியே சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.7 வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பார்க்கும்போது 8.4 திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 188 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 2 நேனோ சிம் கொடுத்துருக்காங்க. IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 19 நிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்குது. 500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸ் கனெக்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோன் வந்து இப்போ வந்து அவைலபிள் இல்லை. இது வந்து ஓல்டு மாடல் தான். நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து இந்த ஃபோன் வந்து இல்லை. இப்போ வந்து இதுக்கப்புறம் அடுத்த மாடல் நிறையா வந்துடுச்சு. இருந்தாலும் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 9 HD வந்து யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து இப்போ செகண்ட்ஸில் வந்து சேல் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அந்த ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்க. இந்த ஃபோனை வந்து ஒரு 9,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணேன். சரிங்களா? இப்போ வந்து ரேட்டு ஃபுல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பிராண்டுமே ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபினிக்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி ஹெச்டி வந்து வாங்கணும். ஸ்மார்ட் 9 HD பார்த்துட்ருக்கீங்க. 10 HD வேணும்னா உங்களுக்கு வந்து 10,000 சம்திங் வரும். ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720 × 1600 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி வந்து உங்களுக்கு 262 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 14 Go எடிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. Android 14 ரொம்ப கொஞ்சம் பழைய வெர்ஷன் தான். XOS 14 இது வந்து இன்ஃபினிக்ஸோட OS தான் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ அந்த ப்ராசஸர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சிபின்னு பார்க்கும்போது ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது மாலி G57MC1 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து 3GB ரேமு 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 64 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரேம் வந்து 3GB 4GB ரேமு. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 64 கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க வேரியண்ட் வந்து 3GB ரேம் தான். ஆனால் பாக்ஸ் கண்டென்ட்ல 6GB ரேம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா வந்து 13 மெகாபிக்சல் வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. 27mm டூயல் LED ஃபிளாஷ் இருக்குது. சரிங்களா? HDR மூலியமாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடுத்துக்கலாம். பேனரோமா சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் 1080p 13fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப மட்டமான கேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு கவர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் வாங்கினவங்களுக்காக ஃப்ளிப் கவர் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். நம்ம கடையில் ஃபோன் வாங்குறவங்களுக்கு பேக் கேஸு இல்லாட்டி ஃப்ளிப் கேஸு, ஒரு 5D டெம்பர் கிளாஸு, ஒரு நெக் பேண்ட் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். சரிங்களா? செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் அளவுக்கு சுமாராக தான் இருக்கும் அந்த ஃபோனில். ஏன்னா பட்ஜெட் வந்து 9,000 பட்ஜெட் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா லவுடாகவே இருக்குது. 3.5mm ஜாக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். வயர் ஹெட்ஃபோன் இருக்குது. ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது. டூயல் பேண்டு. NFC இந்த ஃபோனில் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 4 கலரில் வந்து இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரியான பிளாக் கலர்னு சொல்கிறாங்க. மெட்டாலிக் பிளாக்கு, நியோ டைட்டானியம், மின்ட் க்ரீனு, கோரல் கோல்டு, மொத்தம் 4 கலரில் வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 9 HD இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து அவைலபிளாக இல்லை. ஏன்னா வந்து இது ஓல்டு ஸ்டாக் தான். நம்ம கடையில் வந்து லோ பட்ஜெட்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க. ஆனால் சீல்டு ஃபோன் தான் வந்து நம்ம சேல் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோன் வந்து இப்போ செகண்ட்ஸில் தான் கிடைக்கிது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாக்கு நான் வந்து சேல் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் இன்ஃபினிக்ஸில் இப்போ லேட்டஸ்ட் மாடல் வேணும்னா கண்டிப்பாக நம்ம தளபதி மொபைல்ஸ் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிக்ஸ் வந்து கேமிங்காண்டி நிறைய பேர் வாங்குறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ, நம்ம தளபதி மொபைல்ஸ் எடுக்கிற ஷார்ட்ஸும் கண்டினியூஸாக வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.